இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிறந்த இடம். நபி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறக்கின்ற பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்த அரசன் நும்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசன். அந்த அரசன் அன்றைய காலத்தில் அந்த மாதத்தில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யுமாறு அவனுடைய அடியார்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த பிள்ளை பிறந்தால் ஏகத்துவ தௌஹீதுடைய கொள்கையை, இறைவனை வணங்குமாறு, அல்லாஹ்வை வணங்குமாறு கூறுவார். அன்றைய காலத்திலே வணங்கி கொண்டிருந்த கடவுள் நும்ரூத், அவனைத்தான் எல்லாரும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் அவனை வணங்காமல் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி மக்கள் சென்று விடுவார்கள் என்பதற்காக முன்கூட்டியே அந்த குழந்தையினுடைய பிறப்பை பற்றி வானசாஸ்திரக்காரர்கள் சொல்லியிருந்த காரணத்தினால் நும்ரூது பிறக்கின்ற குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யுமாறு சொல்லியிருந்தார். அப்பொழுதுதான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தாயார் சையதா அமீலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு குழந்தை பெறுகின்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வயிறு முன்னால் வராமல் குழந்தை உள்ளே இருக்க அது எல்லோருடைய வயிறையும் போல இருந்தன. இப்படி இருக்கின்ற பொழுதுதான் குறித்த நேரத்தில் சையதா அமீலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற அந்த சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது காட்டுக்குள் யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு கல்லுக்கு மேல் குழந்தையை பிறக்க வைத்தார்கள். அந்த குழந்தை பிறந்த இடம்தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கல். அந்த கல்லுக்கு மேலே தான் குழந்தை பிறந்திருக்கின்றார்கள். நான் அந்த கல்லை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கல் சையதா அமீலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் சையதுனா தாரக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் பிறந்த 3 குழந்தைகள். ஒன்று நாகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை, இரண்டாவதாகத்தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூன்றாவதாக ஹாரான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பிள்ளையும் பிறந்தார்கள். இந்த 3 பிள்ளைகளில் 3வது பிள்ளையான ஹாரான் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பிள்ளைதான் சையதுனா லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இப்படி பிள்ளை பிறந்ததற்கு பின்னால இந்த 3 பிள்ளைகளில் 2வது பிள்ளை பிறக்கின்ற பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறக்கின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. அவர்கள் இந்த இடத்துல பிறந்து அவர்களை வீட்டுக்கு கொண்டு வராமல் இதே கல்லில் வைத்து கிட்டத்தட்ட 1 வருடமும் 3 மாதங்கள் இதே கல்லில் வைத்து வளர்த்தார்கள் தாயார் சையதா அமீலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அப்படி வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவு தாயார் பாலூட்டியும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இறைவனுடைய புறத்தில் இருந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. சில ரிவாயத்துகளின்படி அவர்களுடைய கை விரலில் இருந்து சூப்பிக் கொண்டிருந்தார்கள், அதிலிருந்து பால் வந்ததாகவும், ஒரு மானை அல்லாஹ் அனுப்பி வைத்து அந்த மானின் மூலமாக அவர்களுக்கு பாலூட்டியதாகவும் வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. 1 வருடமும் 3 மாதம் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுடைய குழந்தையை போல அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்கள் வீடுக்கு சேர்ந்தார்கள். அப்படி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்த இந்த இடம்தான், இந்த கல்லு தான் இப்பொழுது நாங்கள் பார்த்த இடம். شيخ القادرية أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية أمدادك يا رفاعي نظرة رفاعية أمدادك يا رفاعي نظرة رفاعية شيخي العرج راعي
الصوفية أنتم أسياد الحضراء أقطاب الصوفية لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا